கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் இந்த வேளையிலே செவிமடுப்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நல்லது, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அதாவது தியானிக்கும்படியாக நாங்கள் பிரட்டிக்கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களுக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். இந்த வேளையிலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நான் சென்ற வியாழக்கிழமை இந்த செய்தியை பார்த்து கொண்டேன். இந்த நாளிலும் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதனாலே நாங்கள் இந்த செய்திக்கு நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் செவி கொடுப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 6 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கவிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்லது, இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கூடாக எங்களோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க தகப்பனே. அப்பா சுவாமி, இந்த வார்த்தையை கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களிலே கர்த்தாவே அல்லேலூயா நாங்கள் பதித்து அதை எங்களுடைய சுவாமி கர்த்தாவே வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தையும் பலத்தையும் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம், அங்கே பிறவி அங்கே காலத்தில் இருந்து, அதாவது பிறந்த நாட்களிலே இருந்து ஒரு சப்பானியாக இருந்த ஒரு மனிதன் இந்த இடத்திலே நடக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். இந்த சம்பவத்திலே நாங்கள் காணுகின்றோம், அந்த மனிதன் நடக்கிறதை நாங்கள் இது ஆகக்கூடாத ஒரு காரியம் ஒன்று நாங்கள் காணுகின்றோம். கிட்டத்தட்ட இந்த மனிதன் அதாவது 40 வருடங்களாக இவ்வாறான ஒரு நிலையில் இருந்ததாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த இடத்திலே அது அந்த அவ்வாறாக சொல்லப்பட்டு இல்லை. அதாவது நாங்கள் காணுகின்றோம், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் நாங்கள் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட நாங்கள் இதை இன்னொரு வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 40 வருடங்களாக என்று சொல்லி அவரை குறித்து, இந்த சப்பானியை குறித்து அங்கே ஒரு அறிக்கை சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அதாவது 4வது வசனத்தில் 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்துக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். போதும், நாங்கள் காணுகின்ற அந்த இடத்துல அங்கே அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நாட்கள் எப்படி இருந்தது, வயது எப்படி இருந்தது, 40 வயதுக்கு மேற்பட்டதாக இருந்தது. அதனால் நாங்கள் அறிந்து கொள்கிறோம், இந்த மனிதன் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நடக்க முடியாத ஒரு மனுஷனாக இவன் இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். இவருடைய வாழ்க்கையில் இவர் கண்டது ஒவ்வொரு நாளும் அவரை 4 பேர் தூக்கி கொண்டு வருவார்கள், தூக்கி கொண்டு வைப்பார்கள், தூக்கி கொண்டு போவார்கள், ஒரு இடத்துல வைப்பார்கள். அவர் பிச்சை கேட்பான், அதே போல் அவன் மறுபடியுமாக எடுத்துக்கொள்ள செல்லப்படுவான். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் காணுகின்றோம், அந்த மனிதன் அவனுக்கு அங்கே பிச்சை கேட்டு வாழுகிறதே அவனுடைய வாழ்க்கையின் விதியாக
இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். அவனுக்கு அதுக்கு மேலே அவனால் சிந்திக்க முடியாது, அதனால் அவனுக்கு எதையுமே அவனால் செய்ய முடியாது நாங்கள் காணுகின்றோம். அவனுக்கு நடக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கையிலே அதுக்கு மேலே அவனால் எதையுமே சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த மனிதன் மற்றவர்களுடைய உதவியினாலே வாழ வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தான். நாங்கள் காணுகின்றோம், இவருக்கு வேறு ஒரு எந்த விதமான ஒரு ஆதாரமோ வாழ்வாதாரமோ எதுவுமே இல்லை. இவன் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் முடங்கப்பட்டவனாய் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் கூட அதை செய்ய முடியாத ஒரு முடங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த மனுஷனால் மற்ற எந்த ஒரு காரியமும் அவனால் செய்து கொள்ள முடியாது. அவன் ஒரே இடத்துல உட்கார்ந்தவனாக இருக்கிறதை நாங்கள் 40 வருடங்களாக அப்படி இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் என்பது, அதாவது நான் நடப்பேனா என்பதை குறித்து நான் நினைக்க மாட்டேன். அவன் சிந்தித்து சரி இருப்பானான்னு சொல்லி நான் எப்பயாவது ஒரு நாளைக்கு நடப்பேனா என்பதை நான் நினைக்கிறேன், அவன் நினைத்திருப்பான் என்று சொல்லி. அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், இந்த இடத்துல அங்கே தேவ மனுஷர்கள் அங்கே 3 பேர் அந்த இடத்துக்கு செல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். விசேஷமாக இந்த இடத்துல 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம், பேதுருவும் யோவானும் யாக்கோபும். ஆனாலும் கூட இவ்விடத்தில் இருக்கிறது இவ்விடத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவும் யோவானும் 2 பேர் அந்த தேவ ஆலயத்துக்குள்ளே செல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். இவர்கள் 3 பேரும் தான் அடிக்கடி போவார்கள். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் காணுகின்றோம், இந்த சந்தர்ப்பம் நடக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு செல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். அந்த தேவாலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது இந்த மனிதன் வளமை போல இவர் அங்கே உட்கார்ந்து இவர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த மனிதன் இதுக்கு முன்பதாக இவ்வாறாக இந்த இடத்துல தான் இருந்தான். இந்த பேதுருக்கும் யோவானுக்கும் இது ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. இவர்கள் எத்தனையோ தடவை இந்த தேவாலயத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். யாரே? இந்த பேதுரு, இந்த யோவானோ இந்த தேவாலயத்துக்குள்ளே எத்தனையோ தடவை வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த பொழுதிலும் இந்த மனிதனை அவர்கள் கண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானதை நாங்கள் காணுகின்றோம். இந்த மனிதன் என்ன செய்யல, இவ்வளவு நாளும் அதுக்கு முன்பதாக இந்த மனிதனிடத்தில், இந்த பேதுரு இந்த யோவானிடத்தில் இந்த மனிதன் பிச்சை கேட்டானா இல்லையா என்று சொல்றது எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நான் நம்புகின்றேன், கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிறபடியினால் அன்றைக்குத்தான் இந்த பேதுருவிடத்திலே இந்த யோவானிடத்திலே இந்த மனிதன் பிச்சை கேட்கின்றான். பிச்சை கேட்கும் பொழுது உண்மையாகவே பேதுருவுக்கு அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு காசை எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, அப்படி போக இருந்தது. ஆனால் அப்படி அவர் போகவில்லை. நாங்கள் அப்படி தானே செய்வோம். ஏன்னா யாராவது பிச்சை கேட்டால் நாங்கள் எவ்வளோ சரி எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு போவோம். ஆனால் இவர் யோசிக்கிறார், இவ்விடத்துல பேதுரு யோசிக்கிறார். ஏன்னா அவருடைய சிந்தை மாறுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல அவர் பிச்சை கேட்கும் பொழுது அவர் அந்த பேதுருவை யோவானும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்களை நோக்கி பார் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். அந்த மனுஷர் ஏதாகிலும் இந்த மனுஷர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவன் நோக்கி பார்க்கின்றான். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், அந்த இடத்திலே தானே நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை. அவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது ஒன்றை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் முடங்கின ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கலாம். இவ்வளவு நாளும் நான் என்னுடைய இந்த வியாபாரத்தில் நான் இதை செய்து கொண்டு இருந்தேன். இப்பொழுது அதாவது நாங்கள் நடக்க முடியாதவர்களைப் போல நாங்கள் கைகள் அங்கே
அசைக்க முடியாமல், கால்களை அசைக்க முடியாமல் ஒரு முடவனை போல முடங்கி இருக்கிறதை குறித்து நான் சொல்லவில்லை. அப்படியும் இருக்கலாம், அதை குறித்து நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வியாபாரத்திலேயா இருக்கலாம், எங்களுடைய வேலையிலே இருக்கலாம், நாங்கள் செய்து கொண்டு வந்த சில காரியங்களாக இருக்கலாம், அவைகளில் நாங்கள் இன்னும் மேலதிகமாக செயல்பட முடியாதபடி நாங்கள் முடங்கி இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எது அவ்வாறாக உங்களை முடக்க வைத்திருக்கிறது? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க முடியாமல், ஒருவேளை நீங்கள் துதிக்க முடியாமல், இன்னொரு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு படி நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல் ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் முடங்கி இருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே பேதுருவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிதான ஒரு தாக்கம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது எங்களுக்கு பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலே அங்கே வந்த அந்த பெரிதான தாற்பயம், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தாக்கம் எங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த தாக்கம் பெரிதான ஒரு தாக்கமாக மாறும். நாங்கள் காணுகின்றோம், பேதுரு இந்த இடத்துல இவ்வாறாக இந்த முடங்கி கிடந்த இந்த மனிதனை எப்பொழுதும் பார்க்கிற விதமாக பார்க்கவில்லை. அவருடைய சிந்தை மாறுகின்றது. நாங்கள் காணுகின்றோம், அவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பேசுகின்ற எங்களுடைய வார்த்தையிலே அற்புதம் இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தையிலே வல்லமை இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தையிலே தான் வல்லமை இருக்கின்றது. எங்களை முடக்கி போடுகிறதும் எங்களை தூக்கி விடுகிறதும் எங்களுடைய நாவிலே இருக்கின்றது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய கை கால்களை அசைக்க முடியாத பலகீனமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை முடக்கி போட்டிருக்கிறது. உங்களால் அசைக்க முடியாமல், முன்னேற முடியாமல், முன்னுக்கு நீங்கள் சிந்திக்க முடியாமல் சில காரியங்கள் உங்களை அப்படியே நிறுத்தி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதுமே அங்கே விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம், எனக்கு அருமையாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாங்கள் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் வெளியேற்றுகின்ற வார்த்தைகள், அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் மரணம் இருக்கிறது. எதை நாங்கள் தெரிவு செய்கிறோமோ அது எங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவிலே நுனியிலே இருக்கின்றது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, நாங்கள் பேசுகிற வார்த்தையில அற்புதம் இருக்கிறது. நீங்க பேசுகிற வார்த்தையில அற்புதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பேசும் பொழுது அது ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் விசுவாசித்து இந்த மழை பெயர்ந்து இது சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது அப்படி ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது அப்படி ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய நாவிலே வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும், இந்த கதைக்கு முன்பு சொல்லியிருக்கணும் தெரியாது, ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜன்னலை திறந்து பார்ப்பார்கள். பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. ஜன்னலை திறந்த உடனே தெரிகிறது என்ன? பெரிய ஒரு மலை. அந்த மலை அந்த வீட்டை மூடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை என்ன சொல்கிறாங்க, மண் சரிவு என்று சொன்னால் அந்த மலைக்கு இந்த வீடு அப்படியே என்ன ஆகிறோம்? மூழ்கிறோம்.
அப்போ இந்த சகோதரி என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்க ஜெபிக்கிறாங்களாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்ன சொல்லுகிறது? இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழு என்று சொன்னால் அது அப்படி ஆகுமே. ஆகவே ஆண்டவரே, இந்த மலை இப்பொழுது பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி அந்த சகோதரி ஜெபிக்கிறார்கள். இரவு முழுக்க ஜெபிச்சு இவர்கள் போயிட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறார்கள். மழை இருக்குதா? மழை அப்படியே தான் இருக்குது. மழைக்கு ஒன்றுமே ஆகல. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. நாங்க ஜெபித்த உடனே அது நடக்கணும். ஜெபித்த உடனே நடக்கும். சில காரியங்கள் ஜெபித்த உடனே நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்த உடனே நடக்கும் சில காரியங்கள். ஆனா சில காரியங்கள் அப்படி ஆகாது. ஆனா நாங்க தொடர்ந்து 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 சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, நாங்க தொடர்ந்து தொடர்ந்து ஒரே காரியத்தை சொல்லும் பொழுது, விசுவாசத்திலே சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, விசுவாசத்திலே சொல்லும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த சப்பானி எப்படி நடந்தான்? ஓ, பேதுரு பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபித்தாரு, அதனால தான் இவர் நடந்தார். இல்லை, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், முதலாவதாக இந்த பேதுரு அந்த சப்பானியை பார்த்து விசுவாச ஒரு அறிக்கையிட்டான். அவன் சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்திலே இருக்கிறதே உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான, ஆம், சில நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நாங்கள் நினைத்த காரியம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய காரியம் என்னிடத்தில் எனக்கு கிட்டி சேராமல் இருக்கலாம். அது எனக்கு தூரமாக இருக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல உங்களுக்கு ஏதாவது செய்து கொள்ள தேவை, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் அதை உங்களுக்கு செய்து கொள்ள தேவை, உங்களுக்கு அதை அது அண்டையிலே நீங்கள் செல்ல வேண்டும், அதை உங்களுக்கு வாய்க்கப்பட வேண்டும். ஆனால் அது உங்களுக்கு அருகிலே இல்லை, அது உங்களுக்கு தூரமாக இருக்கிறது. அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு வாகனமாக இருக்கலாம், அது ஒரு தொழிலாக இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது ஒரு தெய்வீக சுகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது உங்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஓ, எனக்கு சுகம் கிடைக்குமோ? அது எனக்கு கிடைக்குமோ தெரியாது, அது எனக்கு தூரம். எனக்கு அருமையானவர்களே, வெள்ளியும் பொன்னும் பேதுருவிடத்தில் இருக்கவில்லை, பெரிதாக இருக்கவில்லை. அது அவர்களுக்கு தூரமாக இருந்தது, அது அவர்களுக்கு தூரம். ஆனாலும் அவர்களுக்கு கிட்டே இருந்த ஒரு காரியம் இருந்தது, அவர்கள் அருகிலே இருந்த ஒரு காரியம் இருந்தது. என்ன அது? ஜெபம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அருகிலே இருந்தது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிற ஒரு வல்லமையை தேவன் பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் துதியினாலே, ஜெபத்தினாலே, அவர்கள் ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு கிட்டே இருந்தது. இந்த காலை பொழுதுல எத்தனை பேருக்கு ஜெபம் கிட்டே இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல எத்தனை பேருக்கு ஆவியானவர் அருகிலே இருக்கிறார்? ஹல்லேலூயா. இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தையும் ஆவியையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. அதுவே போதும் எங்களுக்கு. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்ற இந்த இடத்துல பேதுருவுக்கு ஜெபமும் துதியும், அதே போல நாங்கள் காணுகின்றோம் ஆவியானுடைய வல்லமையினால நிரம்புகிற அந்த 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 ஆற்றல், அந்த திறமை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆவியிலே நீங்கள் நிரம்பக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் அவர்களுக்கு கிட்ட இருந்தது. அதான் அவர் சொல்லுகிறார், என் இடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். அவர்களுடைய இடத்துல என்ன இருந்தது? அவர்களிடத்தில் இருந்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே இருந்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை வைத்துக்கொண்டு சும்மா நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் போய் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அழுது கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
எதையோ இழந்து போனவர்களைப் போல நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால எல்லாவற்றையும் எங்களாலே ஜெயிக்க முடியும். அந்த வல்லமையினால எல்லாவற்றையும் எங்களாலே சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நாங்கள் காணுகின்றோம். இந்த இடத்துல வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாச அறிக்கையிடுகிறார்கள். இந்த பெண்மணி வந்து ஜெபித்த பொழுது ஏன்னா அந்த உடனே அந்த மலை பேர்ந்து போகவில்லை. ஆனால் இவள் தொடர்ந்து அதை செய்ய தொடங்கினாள். இவள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் இவர் சொல்லுவார், அந்த மலையை பார்த்து, இந்த மலையே தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு. யாராவது பார்த்துட்டு இருந்தா பைத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மலையை பார்த்து இந்த பெண்ணு வந்து ஒவ்வொரு நாளும் சொல்றா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மலையே நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு. இது ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வந்தாள். ஒரு நாள் இவள் அங்கே மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு வரும் பொழுது அந்த மலையை காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்து விட்டது? அங்கே என்ன செய்கிறாரு, அந்த ஹைவே ரோட் போடுறவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த மலையை பெக்கோ பண்ணி அதை அப்படியே இடிச்சு அப்படியே பெக்கோ பண்ணி அந்த மலையை பேர்த்து அவர்கள் வந்து அதை வேறு இடத்துல கொண்டு போய் போட்டாங்க. அது அந்த மண்ணாக அதை கொண்டு போய் வேறு இடத்துல போய் போட்டாங்க. ஹல்லேலூயா. இது உண்மையாகவே ஜப்பானில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அது வீணாக திரும்பி வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து தயங்காதீர்கள், சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள், சூழ்நிலையை பார்த்து எனக்கு அருமையானவர்களே நடுங்காதீர்கள், சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். கடந்த வருடத்திலே நான் மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருந்தேன். அதை எனக்கு அதை விவரிக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு அருமையானவர்களே, யாருக்கிட்டையும் சொல்லிக்கொள்ள முடியாது, யாரிடத்திலையும் எனக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு பணாந்தர பாதையிலே மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நான் நினைத்தேன், நான் ஊழியத்தை விட்டு விடுவேனோ, குடும்பம் சின்ன பின்னமாக இருக்கும், என்ன செய்வதென்று தெரியாதே, அவ்வளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். ஆனாலும் எனக்கு அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையை பார்த்து நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பேச ஆரம்பித்தோம். இல்லை, நாங்கள் இதில் இருந்து வெளியே வருவோம், நாங்கள் இதில் இருந்து வெளியே வருவோம், நாங்கள் இதில் இருந்து வெளியே வருவோம், ஆண்டவர் எங்களை தூக்கி எடுப்பார். ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்தது. சங்கீத புஸ்தகம் 145:14 வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145:14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும், மனமடிக்கப்படுகிறவர்கள் யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மடங்கப்பட்டவர்களை கர்த்தர் நிமிர்த்தி விடுகிறார். விழுந்து போன என்று சொன்ன ஆண்டவர் எங்களை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நான் எல்லா காரியத்திலும் நான் விழுந்துட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் நான் என்னால் மீண்டு வர முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் என்னை தூக்கி எடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் எங்களை வெறுக்கிறவர் அல்ல, அவர் எங்களை விட்டு போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஹாபாக்குக் அவர் அங்கே ஒரு தரிசனத்தை காணுகிறார். அவர் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். அவர் கேள்விப்படும் பொழுது
அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அது ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார் என்று சொன்னால், அங்கே அந்த தேசத்தை அடிமைப்படுத்திக் கொள்ளுவதற்காக அங்கே பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்து நேபுகாத்நேசர் வரப்போகிறார் என்று சொல்லி ஆபக்குக் கேள்விப்படுகிறார். கேள்விப்படும் பொழுது பாருங்க அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பாருங்க. கேள்விப்படும் பொழுது ஆபக்குக் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். மறுபடியுமாக அந்த அதே வசனத்தை கொஞ்சம் வாசிக்க திருப்பி. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. நான் கேட்ட பொழுது என்னுடைய குடல் குழம்பிற்று. என்னத்தை கேட்டார் அவரே? அவர் கேட்கிறார், வந்து இந்த பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து நேபுகாத்நேசர் என்கிற ராஜா வரப்போகிறாரு. அவர் வந்தார் என்று சொன்ன என்ன தெரியுமா ஆகும்? அவர் வந்தார் என்று சொன்னா எங்கள் எல்லாரும் கொலுக்கி போட்டு அப்படியே இழுத்து கொண்டு போவாரு. நாங்க அடிமைகளாக போக வேண்டி வரும். எங்களை சித்திரவதைப்படுத்துவார். அவர் அவ்வளவு கொடூரமான ஒரு ராஜா. அதை அவர் கேள்விப்படுகிறார். அவர் கேள்விப்படும் பொழுதே அவருடைய குடல் நாங்கள் காணுகின்றோம். அங்கே சொல்லப்படுகிறது என்ன? குடல் என்ன ஆகிதான்? நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. என் குடல் குழம்பிற்று, வயிறு கலங்கிற்று. ஒரு வகையில் சொல்ல போனா அதுதான். ஏன்னா அதுல வயிறு கலங்கினா என்ன, அது பிறகு தேடிக்கிட்டு ஓட வேண்டியதுதான் ஒரு இடங்களுக்கா, ரைட்? வயிறு ஏன்னா வயிறு கலங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுகிறது? அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது என் உதடுகள் துடித்தது. அப்படியான ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அது நினைச்சும் பார்க்க முடியாது. ஆனா அப்படியான ஒரு சூழ்நிலை, நடுக்கும் பயம் வந்து இருந்தாலும் கூட நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? 17வது வசனத்துல என்ன சொல்றாரு அவரு? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா என்ன இவரத்துல பாருங்க என்ன சொல்றாரு? இப்ப வயிறு குழம்பிட்டு அந்த சத்தத்தை கேட்டு உதடுகள் துடிக்க ஆரம்பித்தது, எலும்புகளிலே உக்கல் உண்டாயிற்று. இப்படியான ஒரு சூழ்நிலையில யாராவது பாட்டு பாடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படியாவது ஒரு சூழ்நிலையில யாராவது பாட்டு பாடுவாங்களா? அது நினைத்து எங்களால் பார்க்க முடியாது. அவருடைய விசுவாச அறிக்கையை பாருங்கள். அவர் அப்படி ஒரு விசுவாசம், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நாங்கள் காணுங்க. அதுவும் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. நெகினோத் சங்கீதம் என்று சொல்லும் பொழுது இப்ப நாங்க அடிச்சோமே 6/8 பீட்ல, மலைகள் விலகி போனாலும், அதுதான் நெகினோத். அதாவது மிகவும் மிகவும் ஆர்ப்பரித்து படிக்கிற, அதாவது ஒரு 6/8 பீட்ல வேகமாக படிக்கிற பாடல்கள். அப்படியான சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து படிக்கிற ஒரு பாடல். என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசுவாச அறிக்கை. ஆம், நேபுகாத்நேசர் ராஜா வரப்போகிறார். உண்மையாகவே நேபுகாத்நேசர் ராஜா வரப்போகிறார். வந்து எங்களை கொலுக்கி போட்டு இழுத்து கொண்டு போகிறார். நாங்க அடிமைகளாக போகிறோம்.
அந்த தேசத்துக்கு அடிமைகளா போகிறோம். ஆனாலும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க போகிறார். நாங்க பிழைக்க போகிறோம். எப்படி பிழைக்க போறோம்னு தெரியாது. நாங்க பிழைக்க போகிறோம். எங்களை வாழ வைப்பாரு. நாங்க உயிர் வாழ போகிறோம். நாங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்க போகிறோம். நாங்க கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசுவாசம். அப்படிதான். அதனால தான் அப்படி நெகினோத் என்கிற வாத்திய அந்த இசை இசையினாலே அவர் பாடுகிறார். அந்த ராகத்திலே பாடுகிறார். என்ன பாடுகிறார்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே வந்து ஆடுகளின்றி போனாலும், மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். என் தேவனின் இரட்சிப்புக்குள்ளே நான் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச அறிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை உங்களுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்த முடியுமா? நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக, உங்களுக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும், எவ்வளவு பாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அந்த சூழ்நிலை நீங்க விசுவாச அறிக்கையிடுவீர்கள் சொன்னால், விசுவாசமாய் நீங்க சொல்வீர்கள், இல்லை நான் பிழைப்பேன், இல்லை என்னுடைய பிள்ளை பிழைக்கும், இல்லை அநேகர் வந்து சூழ்நிலைகள் இப்படி சொல்லியிருக்கிறது, மக்கள் இப்படி சொல்றாங்க, வைத்தியர்கள் இப்படி சொல்றாங்க, ஆனாலும் கூட என் தேவன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இதை குறித்து இப்படி தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. வைத்தியர்கள் சொல்லிவிட்டாங்க, இதுக்கு மேல எங்களால் எதையும் செய்யக்கூடாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, என் தழும்புகளால் நான் உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதை நீங்க நம்ப போறீங்க? வைத்தியர் சொல்லுகிறதையா? வைத்தியர் சொல்றது உண்மைதான், அது பொய் இல்லை, உண்மையா இருக்கலாம். ஆனாலும் வைத்தியர் சொல்லுகிறதையா, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதையா? ஹல்லேலூயா. அது ரெண்டு எங்கட கையில தான் இருக்குது. நீங்க விசுவாசிக்க தயார் என்று சொன்னால், நீங்க விசுவாச அறிக்கையிட தயார் என்று சொன்னால், நீங்க அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம். அடுத்ததாக எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் அடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம், இந்த பேதுரு வந்து அடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம், அவர் எண்ணத்தை பாவிக்கின்றார். அதே 6ஆம் வசனத்திலே அவர் சொல்ல, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன், நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் நாசரனாகிய இயேசுவின் நாமம். எனக்கு அருமையான, அந்த நாமத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே சுகம் இருக்கிறது, அந்த நாமத்துக்குள்ளே ஜெயம் இருக்கிறது, அந்த நாமத்துக்குள்ளே வெற்றி இருக்கிறது, அந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்ற செழிப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களும், எல்லா வெற்றியும் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிறது. இயேசு அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே எங்களுக்காக முறியடித்தார், சிலுவையிலே எல்லாவற்றையும் தோல்வியடைய செய்தார், எங்களுக்கு வெற்றியை தரும்படியாக. ஹல்லேலூயா. அந்த நாமத்திலே வந்து அந்த நாமத்திலே சாபங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவர் அங்கே சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கி எங்களுடைய சாபங்களை எடுத்து விட்டார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்கிறது, நாங்கள் தரித்திரமா இருக்கிறோமா, நாங்கள் தரித்திரமா இருக்கிறோமா, எங்களை அங்கே ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தரித்திரரானார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் தரித்திரராக பிறந்தார், ஏன் ஏழையாக பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பணக்காரர்கள் ஆகும்படியாக. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். தரித்திரம் என்கிற சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, எல்லாமே இந்த உலகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற, ஜெபித்து எதிர்பார்க்கிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ரகசியம். ஹல்லேலூயா. அது ஒரு ரகசியம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த நாமம் வல்லமை உள்ளது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 20 இருந்து 22 வசனம் வரையும் நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 1
எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையிலே பேதுரு இருந்ததை நாங்கள் காணுகின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த நாமத்தை அவர் மறுதலித்தார். அவர் அந்த நாமத்தை மறுதலித்தார். லூக் 22ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் காணலாம். அந்த சொல்லப்படுகிறது, நீ அங்கே சேவல் கூவதுக்கு முன்பு 3 தடவை என்னை கூவதுக்கு முன்பதாக 3 தடவை நீ என்னை மறுதலிப்பாய். நாங்கள் காணுகின்ற பேதுரு இயேசுவின் நாமத்தை மறுதலித்தார். இயேசுவை மறுதலித்தார். அந்த நாமத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அவர் அங்கே தூர போய்விட்டார். அந்த நாமத்தில் இருந்து அவர் தூர போய்விட்டார். நாங்கள் காணுகின்றோம் அங்கே. அதனால தான் அவர் மீன் பிடிக்க போகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மீன் பிடிக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், பேதுரு அருகிலே இருக்கவில்லை. பேதுரு இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர போய்விட்டார். 3 தடவை மறுதலித்தார். இயேசுவை நான் அறியேன் என்று சொன்னார். அவைகள் எல்லாம் இயேசு பார்த்து கொண்டு தான் இருந்தார். நாங்கள் காணுகின்ற அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிதான ஒரு குற்ற மனப்பான்மை வந்தது. ஐயோ, நான் ஒன்றுக்கு அருகதி இல்லை, நான் அவருடைய ஊழியத்துக்கு அருகதி இல்லை, நான் அவருடைய நாமத்தை கூட சொல்லுவதற்கு நான் அருகதி இல்லை, நான் அதுக்கு தகுதி இல்லை, நான் இப்படி செய்து விட்டேனே, இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடுவது கூட எனக்கு தகுதி இல்லை. தன்னை நாங்கள் காணுகின்றோம், வருத்தி கொண்டதை காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவன் என்ன செய்கிறாள்? எல்லாவற்றையும் கைவிட்டு மீன் பிடிக்க போகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவரை பின்தொடர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவரை பின்தொடர்ந்து வந்தாரேனா வந்து அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாரா இயேசு கிறிஸ்து? அதை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. நீ வலையை கொண்டு போய் போடு என்று சொல்ல அவருக்கு ஞாபகப்படுத்தினான். இதுக்கு முன்பதான் அதே மாதிரி வலையை கொண்டு போடுன்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது லூக் 5ஆம் அதிகாரத்தில். அவர் முதலாவது சந்தித்த வேளையிலே அதே காரியத்தை சொன்னார். நீ வலையை கொண்டு போய் போடு. 100 கணக்கான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாருங்க, இயேசு கிறிஸ்து சமைத்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மீன்களை பொரித்து அந்த அப்பத்தை சுட்டு அப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் காணுகின்றோம். அப்பத்தோடு கூட அந்த மீனை கொடுக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் சமைச்சு கொடுக்கிறாரு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரைட்? நாங்கள் காணுகின்றோம், அதை சாப்பிடுகிறான். கடைசியாக நீங்க யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல கேட்கிறாரு வந்து இயேசு கிறிஸ்து பேதுருக்காரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நீர் அதை அறிவீர். 3 தடவை கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நீர் அதை அறிவீர். நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நீர் அதை அறிவீர். அந்த இடத்துல அவன் உடைக்கப்படுகிறான். 3 தடவை மறுதலித்து 3 தடவை கேட்கிறாரு. அந்த இடத்துல உடைக்கப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், மனம் திரும்புதல் தேவ அண்டையிலே எங்களை கிட்டி சேர்க்கின்றது. ஹல்லேலூயா. பேதுரு வந்து மனம் திரும்பினான்.
மனம் திரும்பும் பொழுது அவன் பலன் அடைந்தான். தேவன் அண்டையிலே அவன் அதிகமாக கிட்டி சேர்க்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து அண்டையிலே அவன் கிட்டி சேர்க்கப்பட்டான். நாங்கள் காணுகின்றோம், அதிகமாய் நேசிக்கிறவனாக மாறினான். மன திரும்புதல் ஒரு உடைவை எங்களுக்கு கொண்டு வரும். தேவண்டையிலே அவன் கிட்டி சேருகிறான். மீண்டுமாக அதே நாமத்தை வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை, ஒரு வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே பிரியமானவர்களே, நீங்க தேவனை விட்டு ஏதோ ஒரு வகையில் அவருடைய நாமத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை நாங்கள் சும்மா அதை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்க மனம் திரும்பி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பல தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நான் திருத்தி கொண்டு மண்டையில் நான் கிட்டி சேர்கிறேன் என்று சொல்லி அவைகளை நாங்கள் திருத்தி கொண்டு, எங்களை சீர்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உணர்வீங்க. எனக்கு அருமையானவர்களை, இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம், அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம். நாசரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் சொல்லுகிறாரு, அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை என்ன? எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற துறைத்தனங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது நோயா இருக்கட்டும், இல்லாவிட்டால் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எங்களை அங்கே முடக்கி போடுகிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரத்தை முடக்கி போடுகிற, உங்களுடைய தொழிலை முடக்கி போடுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கு கீழே, அவருடைய பாதத்துக்கு கீழே. ஹல்லேலூயா. உங்களுடைய எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை வந்து இயேசுவின் பாதத்துக்கு கீழே. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அங்கே ஒரு அசைவு உண்டாகும். தொடர்ந்து அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அதட்டும் பொழுது அங்கே ஒரு வல்லமை புறப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம். அடுத்ததாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்று சொல்ல, அதே 6வது வசனத்தில், எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், என்னுடைய உள்ளத்தை நான் உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், இந்த பேதுரு சாதாரணமாக இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படியா சொல்லியிருப்பாரு? எப்படி சொல்லியிருப்பாரு? இயேசு நாமத்தில் எழுந்து நட, இயேசு நாமத்தில் எழுந்து நட அப்படியே சொல்லியிருப்பாரு? இல்ல, எப்படி சொல்லுவார்? இயேசுவின் நாமத்தினால், நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஹல்லேலூயா. அது என்ன? அது அதிகாரம். அதிகாரத்தோடு, வல்லமையோடு, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்த வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் அந்த சூழ்நிலையை அதட்டும் பொழுது, ஒரு நோயை அதட்டும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலையை அதட்டும் பொழுது நீங்கள் எப்படி அதட்ட வேண்டும்? ஆவியிலே நிறைந்து. ஹல்லேலூயா. ஆவியிலே நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து. ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம். இதுக்கு முன்பதாக சில இடங்களிலே, அங்கே 2:14, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:14 கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக. உரத்த சத்தமாய் பேதுரு உரத்த சத்தமாய் பேசினான். நாங்கள் காணுகிறோம் அப்போஸ்தலர் 4:8வது வசனம் என்ன சொல்லுகிறது? 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, வாசிங்க, அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. ரைட். நாங்கள் காணுகின்றோம்,
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அதிகாரம் உள்ளவனாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களாலே அசைக்க முடியாமல், உங்களாலே நீங்கள் அங்கே நகர முடியாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எதையுமே செய்து கொள்ள முடியாதபடி ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அந்த சூழ்நிலையை அதட்டும் பொழுது அவரிடத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் அதை சொல்லும் பொழுது ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி எனக்கு கால் பண்றார்கள். நான் பாஸ்டர், விசாவுக்காக நான் இப்பொழுது அந்த விசா ஆபீஸில் நான் நிற்கிறேன், எனக்காக ஜாப் பண்ணுங்க. நான் சொன்னேன் சரி. திருப்பி அந்த சகோதரி வந்து இப்போ சொல்கிறாங்க, இவங்க காலையில் சொல்கிறாங்க, சரி ஓகே சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு முன்பு தான் சொல்லியிருந்தாங்க, அப்போவும் நான் ஜெபித்தேன், இப்போ காலையிலையும் ஜெபித்தேன். அதுக்கு பிறகு திருப்பியும் அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இப்போ நெருங்கி கொண்டிருக்கேன், இப்போ க்யூவில் இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க. சரி நான் இப்போ அப்போவும் ஜெபிக்கிறேன். நான் இப்போ நான் வந்து மத்தியானம் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மறுபடியுமாக இந்த சகோதரிடத்திலிருந்து ஒரு கோல் வருகிறது, பாஸ்டர் இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க பாஸ்டர், இன்னும் 2 பேர் தான், இனி நான் 3வது ஆளாக இருக்கிறேன் பாஸ்டர். நான் இப்போ இன்னும் கொஞ்சத்தால நான் உள்ளுக்கு போகிறேன். ஒரு சகோதரி எல்லாரோடையும் நான் பேசிட்ட ஒரே ஒரு சகோதரி, அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இந்த சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு அற்புதம் நடந்தது. 30 லட்சம் மட்டுக்கு அந்த விசாவுக்கு கட்ட வேண்டி இருந்தது. ஆனால் குறைத்து 5 லட்சத்துக்கு கொண்டு வச்சு. ஆனால் இந்த சகோதரியுடைய கையில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மட்டுக்கு தான் இந்த சகோதரியுடைய கையில் இருக்குது. இந்த சகோதரி சொல்கிறா, பாஸ்டர் என்கிட்ட பெருசாக காசு இல்லை பாஸ்டர் எனக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் எனக்கு செய்யணும் பாஸ்டர். இந்த சகோதரி அழுகிறாள், அந்த கியூவில் இருந்து கொண்டு அழுகிறார். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது பாஸ்டர், எனக்கு இந்த விசா எப்படியாவது கிடைக்கணும் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் பாஸ்டர், எனக்கு ஜெபிங்க பாஸ்டர். நான் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். ஹல்லேலூயா. ஓ சகோதரியே, நீங்க போயிட்டு நீங்க பயப்படாம இந்த உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்க கொடுங்க, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் உடனே அதட்டி அந்த சூழ்நிலையை அதட்டி நான் ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. அதை கண்ட்ரோல் பண்ணுகிற எல்லாருடைய உள்ளத்திலையும் ஆண்டவரே நீங்க கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால் அந்த சகோதரி நிரப்பப்பட்டார். அந்த உடனே அந்த சகோதரியை கூப்பிட்டார்கள். எனக்கு தெரியாதுக்கு பிறகு நடந்துட்டு சொல்லி நான் விசுவாசித்து நான் ஜெபித்து விட்டு நான் வந்து விட்டேன், நான் இருந்து விட்டேன். ஆனால் பிறகு அடுத்த நாள் எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அந்த சகோதரி சொல்கிறார், பாஸ்டர் கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. 2,10,000 ரூபா மட்டும்தான் எனக்கு எடுத்தாங்க. ஹல்லேலூயா. வீசா எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலே ஆவிலே நிறைந்து ஜெபிக்கின்றோமோ அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கின்றது. ஹல்லேலூயா. ஆவிலே நாங்கள் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நான் ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், சென்ற வாரமா ஞாபகம் இல்லை, சென்ற வாரமா அதுக்கு முந்தின வாரம் எனக்கு ஞாபகம். இந்த அறைக்குள்ளே வந்தார்கள் ஒரு சகோதரி, வந்து சொன்னார்கள், வந்து ஒரு தண்ணி போத்தலை கொடுத்து சொன்னார்கள், இந்த தண்ணி போத்தலுக்கு ஜெபிங்க பாஸ்டர், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று கடையில் வந்து அப்படியே பிஸ்னஸ் இல்லாமல் போய்விட்டது. அதே போல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாரு. அதில் இருந்து அவர் விடுதலை ஆகணும். பெரிய கண்ணீரும் வேதனையும் சமாதானம் இல்லாத குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க கேத்தலிக் ஆகணுங்க, அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அவங்களோட சொந்தம். இனி ஓகே, நான் ஜெபிச்சுட்டு நான் அந்த தண்ணீரை கொடுத்தேன். நான் ஆவியில் நிறைந்து நான் ஜெபிச்சு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் இதை கொடுங்க. அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த தண்ணி போத்தல் வந்து என்ன நடந்துட்டு சொன்னால்
அது கீழே விழுந்துட்டு. ஆனாலும் கூட அதை எப்படியாவது இவர்கள் காப்பாற்றி எப்படியாவது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். போயும் பொழுது அவருடைய தகப்பன் அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அது அந்த தண்ணி போத்தல் மீண்டுமாக அது கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆக போய் பெரும் பாடுபட்டு அது எப்படியாவது அதில் தண்ணியில் கொஞ்சம் தான் இருக்க மட்டையெல்லாம் கவுந்து விட்டது, எல்லாம் கொட்டி விட்டது அந்த தண்ணீர். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கொண்டு போய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அந்த உரித்த ஆளுக்கு. அது அவர் குடித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குது. அவர் இவ்வளோ நாளும் அவர் வீட்டுக்கு வராத மனுஷன், அதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே, வீட்டுக்கு வராத மனுஷன் அன்றைய இரவு வீட்டுக்கு வந்திருக்கிறாரே. அந்த கடையில் இவ்வளோ நாளும் வியாபாரமே இல்லாத ஒரு வியாபாரம் இல்லாமல் இருந்தது, வியாபாரம் தொடங்கியது. மறுபடியுமாக வியாபாரம் அங்கே செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு வர சொல்லியிருந்தார்கள், பாஸ்டர் இப்போ அவங்க உங்களை வர சொல்கிறாங்க பாஸ்டர், வீட்டில் ஜெபிக்கிட்டோமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னார்கள். நான் நேற்று அந்த வீட்டுக்கு போனேன், அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கின்றது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான